தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. முதல்ல வாயில பிடிப்பட்டு டைனோசர் வாயில மாட்டிட்ட மாதிரி இருக்கு. இப்ப அண்ணா கடைசி உங்க ரெண்டு பத்தியும் வந்து அண்ணாதையும் விட்டுட்டு போறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னாரு. சுஷ்மா கீழ் கைதானவர்கள் நிலை என்ன? இந்த பிரச்சனைக்கு விடிவு காலமே இல்லையா? கடந்த அரசாங்கத்தில்தான் இந்த கொடூரமான சட்டம் இருந்தது. ஆனால் தற்போது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களின் தலைமையில் இயங்கி வரும் மடானி அரசாங்கத்திலும் இந்த சட்டத்திற்கு விடிவு காலம் இல்லையா? இதனால் பல இந்திய குடும்பங்கள் இன்று பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அரசாங்கம் இந்திய சமுதாயம் முன்னேற வேண்டுமென்று சொல்கிறது, மறுபக்கம் இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் இந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இது என்ன, தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளிவிடும் கதையாக அல்லவா இருக்கிறது? ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது, அங்கேதான் நீதி கிடைக்கும். ஒன்று சட்டத்தை மாற்ற வேண்டும் அல்லது சுஷ்மாவை ரத்து செய்ய வேண்டும். மனித உரிமை மீறல் என்பது நம் நாட்டில் இருக்கவே கூடாது. இதுவே மக்களின் விருப்பமாகும். இன்று சுஷ்மாவால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புத்ராஜயாவில் உள்ள சட்டத்துறை அலுவலகத்தின் முன் சமூக ஆய்வாளர் திரு மைத்ரேயர் மற்றும் முன்னாள் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்க வாசகம் தலைமையில் ஒன்று கூடி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்த இந்த அமைதி மறியலில் சட்டத்துறை அலுவலகத்தில் சமூக ஆய்வாளர் திரு மைத்ரேயர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட மகஜர் ஒன்றை சட்டத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. எல்லா விவரங்களையும் திரு மைத்ரேயரிடம் இருந்து கேட்டறிந்த அதிகாரி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அது குறித்து சமூக ஆய்வாளர் திரு மைத்ரேயர் தமிழ் நேசனிடம் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சட்டத்துறை தலைவர் இருக்கிற முதல்வர் இருக்கிற அவரோட அலுவலக புத்ராஜியில் இருக்கிறதுல ஒரு கருணை மனு, இது கருணை மனு கொடுத்தோம். என்னென்னா 3 வருடங்களாக சுஷ்மா கீழே பிடித்து தடுப்பு காவலில் வச்சுருக்கிற 50 பேர் அவங்க குடும்பத்தினரெல்லாம் வந்திருந்தாங்க. குடும்பத்தினரோட ஒரு கருணை மனு என்னென்னா, நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போகவே இல்லை, 3 வருடம் ஆகிவிட்டது. அதில் இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா, ஒரு பிடிப்பட்டபோது ஒரு 6 பேர் அவங்க ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு அவங்க நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இந்த 3 வருடம் ஆனோடனே அந்த 6 பேரை விடுவிச்சிட்டாங்க. மீதம் இருக்கிற ஒரு 50 பேரை விடுவிக்கலை. ஏன்னா அவங்க ஒப்புக்கொள்ளவில்லை. அவங்க அந்த ஒப்புக்கொள்ளாதவர்கள் அவங்க சொன்னாங்க, நாங்கள் தப்பு பண்ணலை, நீதிமன்றம் உறுதிப்பட்டுட்டோம், தீர்ப்பு கொடுக்கட்டோம்னு சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே இல்லை, வழக்கு தொடுக்கவே இல்லை. 3 வருடம் ஆயிடுச்சு. ஆனால் ஒப்புக்கொண்டவர்கள் 3 வருடம் ஆனோன்னு விடுவிக்கப்பட்டாங்க. இப்போ எங்களோட கேள்வி என்னென்னா, ஏன் 2 பாரபட்சம் ஒரே இதில் கட்டமைப்புக்குள்ளே பிடிப்பட்டவங்க ஏன் அந்த 6 பேர் ஒப்புக்கொண்டவங்களை மட்டும் விட்டுட்டீங்க, இவங்களை விடலை? அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது மலேசியாவில். அந்த சட்டம் என்ன சொல்லுது, காவல்துறை பிடித்தவுடன் அவங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இங்கே சட்டத்துறை அலுவலகம் அவங்கள வழக்கு தொடுக்கணும், நீதிமன்றம் மட்டும்தான் குற்றமற்றவர் அல்லது குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க முடியும். வேறு யாருமே முடியாது, காவல்துறை கூட முடியாது. அவங்க டி-ஷாக்கி தான், அவங்க குற்றம் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நடக்கலை. இப்போ 3 வருடமாகி இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 5 வருடத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. 5 வருடத்துக்கு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஏன் வழக்கு தொடுக்கலை? ஏன்னா நமக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குது, பொருளமகான் இருக்குது. இவங்க எல்லாமே பொருளமகான் அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றுறவங்க, மலேசியன் குடிமகனாக இருக்கிறவங்க எல்லாருமே. அதை தான் நம்ம கேட்குறோம். அதுதான் இதை கருணை மனு. ஒரு சட்டத்துறை தலைவர் இதை கொஞ்சம் பரிசீலனை படுத்தி இதை ஒரு தீர்வு கொண்டு வரணும், முடிவு கொண்டு வரணும். ஏன்னா வந்தவங்க எல்லாமே கைதானவர்களோட குடும்பத்தினர், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் 3 வருடங்களாக அவங்க இவ்வளோ பெரிய துயரத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த துயரத்தை தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கணும்னு சொல்லி தான் இது கருணை மனு. இப்போ இந்த கருணை மனு முடிந்து பிறகு இன்னும் ஒரு 2 வாரத்தில் நான் அடுத்தது பிரதமர் அலுவலகத்தில் இதே ஒரு மகஜரம் மீண்டும் கொடுப்போம். அதுக்கு பிறகு மாமன்னர் அலுவலகத்துக்கும் போகிறோம். இதுதான் எங்களோட முயற்சி, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் என்னோட குறிக்கோள் ஒன்று தான், கைது பண்ணுறவங்கள நீதிமன்றத்தை கொண்டு வரணும். அதுதான் மனித உரிமை மீறவே முடியாது.
மனித உரிமை என்ன சொல்லுது? யார் ஒருவர் கைதானோ அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும், இல்லைன்னா அவங்கள விடுவிக்கணும். இப்போ விடுவிக்காமல் இருக்காங்க. அதுதான். அதே நேரத்தில் அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, பொல்லமகன் இருக்குது. நம்ம மலேசியாவில் வாழ்பவர்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் பொல்லமகன் கீழே தானே வரணும். பொல்லமகன் என்ன சொல்லுது? நீதிமன்றம் தான் முதன்மை, மூத்தது. நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலன்னா அது என்ன இருக்குது? ஸோ அதை கோரி ஒரு மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் இங்கே சட்டத்துறை தலைவர்கிட்ட மகஜர் கொடுத்துருக்கோம். எங்கள் போராட்டம் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். கைதான குடும்பத்தினர் பெரும்பாலான வந்து காப்பார் கிளைங்கில் உள்ளவங்க, மற்றவங்களாம் வந்து ரவாங் புக்கி கோலஸ்லாங்கோ புக்கி வத்தபுஜுந்தை அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க. அது கைதானதுனால இந்த சொஸ்மா கீழ் கைதானவர்களின் குடும்பத்தினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தான் வந்திருக்காங்க. அவர்களுக்காக தான் நானும் வந்திருந்தேன். நன்றி, வணக்கம். சொஸ்மா வந்து அதோட அது முதல்ல வாயில் பிடிப்பட்டு டைனோசர் வாயில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. இப்போ சொஸ்மா அதோட பயங்கரமாக இருக்குது. சொஸ்மாவில் வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது, போக தேவையில்லை, ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அது தவறு, மனித உரிமை மீறல். அதை நீங்கள் பேசணும். தயவு செய்து அதை பேச ஆரம்பிங்க. முடியுமா? நீங்கள் இதோட பாடிடக்கூடாது. இந்த முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படி தொடரும்னா சமூக வலைத்தளங்கள் நீங்கள் பேசுங்க, அதை ஒட்டி பேசுங்க. நான் ஒன்றி பேசுனால எத்தனை பேருக்கு போய் சேரும்? நீங்களும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. பேச பேச கேள்வி கேட்பாங்க, எதிர்மறை பதில் வரும், தவறாக சித்தரிப்பாங்க. அது சரி, அதுதான் நியாயம். அந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் பதில் கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் நல்லவன்னு சொன்னால் அப்படியே போயிடும். தவறான பதில் கொடுங்க, சரியான பதில் கொடுங்க, நாகரிகமாக கொடுங்க. அப்போ நீங்களும் முன்னேறுவீங்க, இடத்தையும் மாற்றலாம், நம்மளோட நிலைமையை மாற்றலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களுடைய வேதனைகளை தமிழ் நேசனிடம் கூறியதாவது: ரொம்ப கஷ்டப்பட்டோம். சில பேர் வந்து என் புருஷன் திருந்தினதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. திருந்தினோடனே காடி டயர்லாம் கழுவுறான், என் கூட இருக்கும்போது நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. ஆனால் வந்து அவர் திருந்தி காடி டயர் கழுவி எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. சந்தோஷமாக வாழ்ந்தோம். 4 மாதம் நாங்கள் வந்து அவர் சம்பளம் எடுத்து என் கையில் வந்து சாப்பாடு காசு கொடுப்பாரு. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருப்போம். ஒரு வேளை சாப்பாடாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தோம். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். போய் ஒரு தான் இருக்கும், வந்து போலீஸ்காரங்களோட வீட்டுக்கு வராரு. என்னை பிடிச்சிட்டாங்க, இனிமேல் என்னால் வெளியாக முடியாது. அவர் கடைசி என்கிட்ட சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, என்னையை நம்பி நீயும் உன் பிள்ளையும் வந்தீங்க, ஆனால் கடைசி உங்க 2 பேத்தையும் வந்து அண்ணாதையே விட்டுட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னாரு. ஆனால் வந்து நான் வந்து இல்லை இது விட்டுருவாங்க, ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லலை, இது வந்து நாங்கள் இதில் தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் எதுவுமே இது பண்ணல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்தமாரி சொசமால தான் பிடிச்சிருக்காங்க. நம்பிக்கை போயிடுச்சு. இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னன்னா ஒரு 3 மாதம் நல்ல நிம்மதியான லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இவ வந்து அப்பானா ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு நான் வந்து மருந்து வாங்குவேன். அவள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு மருந்து. அவங்க வந்து இப்படி காட்டி கேட்பாங்க, வாங்கியாச்சா அப்படின்னு. இன்னும் இல்லைம்மா படி இன்னும் வரைக்கும் கேட்பாங்க. காலையில் கூட அவங்க கேட்டுக்கிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து உள்ளுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சுனால விட்டமின் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்க கேட்பாங்க. என் பேர் கிருஷ்ணவேணி, இப்பெல்லாம் காப்பாரில் இருந்து வந்திருக்கேன். என் மகனை பிடிச்சி இந்த வருஷம் 1 வருஷம் ஆக போகுது, 10ஆம் மாதம் வந்தா. அவன் என்ன கேஸுக்கு பிடிப்பட்டான்னு இன்ன வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. அவன் அக்கா அம்மாவுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டணுன்னு அதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன தான் நடக்குது எங்களுக்கே தெரியல. பெரிய மகனும் இறந்துட்டான். அவன் தான் வேலை செஞ்சு எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் உள்ளே இருக்கனால எனக்கு யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. பொம்பளை பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி 8 போயிடுச்சுங்க. நான் ஒண்டி தான் இருக்கேன் வீட்டில். சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இனிப்பு நீர் இருக்குது, கண் பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்குது, நேரம் மயக்கம் வரும், கால் வலி. யாரும் எனக்கு உதவி இல்லைம்மா. நான் என்ன தான் பண்ணுறது எனக்கே தெரியும். அவன் இருக்கிற மட்டும்தான் அம்மா எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்துச்சு. அவன் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்டி இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. திருப்பி இந்த 9ஆம் மாதம் 21ஆந்தேதி திருப்பி சுங்கிபுரம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கிற போகிறேன்னு சொன்னாங்க. நான் எப்போன்னு தெரியல. சொல்கிறேன்னு இருக்கான்.
அது அப்புறமா உள்ளே விட்டாலும் போய் பார்க்கவும் முடியாது. ஒரு பிள்ளை வச்சுக்கலாம் என்ன கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியணும். நம்மளும் ஒண்டி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறது? பையனுங்களாம் உள்ளே இருந்தால் நம்மளுக்கு யார் சம்பாதிச்சு போடும்? தாய் தப்புன்னு ஒரு பிள்ளைன்னா யார் சம்பாதிச்சு போடும்? அதுதான் கேள்வி. ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சு நல்லா பிடிச்சி போட்டுட்டாங்கன்னா அவங்க தாய் தப்பு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம். தவறு செஞ்சால் பிடிப்பட்டு ஒரு 2 வருஷம் விட்டுட்டாலும் பரவாயில்ல. 5 வருஷம் 6 வருஷம்னு ஓடிக்கிட்டு கிடக்குது உள்ளுக்கு மக்கமா கேஸ். பேர் துர்கா. நான் வந்து சுஷ்மாவில் பாதிக்கப்பட்ட என்னோட கணவருக்காக பேச வந்திருக்கேன். கணவர் பேர் வந்து வினயகராஜ். அவர் பிடிப்பட்டு 3 வருஷம் ஆகுது. எந்த ஒரு தீர்வுமே இல்லை இது வரைக்கும். என் ஃபேமிலிலேருந்து 2 பேர் இருக்காங்க. என்னோட அண்ணனும் இருக்காங்க, தேவகுமாரன். அவரும் 2 பேருமே பிடிச்சி வச்சிருக்கனால குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. 3 பிள்ளைங்க இருக்காங்க. அண்ணனுக்கு காப்பாடுலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களையும் வச்சு பார்க்கணும், நான் வேலைக்கும் போகணும். ஃபேமிலி ஆம்பளால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைக்கணுன்ட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 5 வருஷம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் எங்களுக்கு வேணாம். ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள 3 வருஷம் மேலே ஆகுது. சீக்கிரமாக வெளியே விடுறதுக்காக இங்கே நாங்கள் கேட்க வந்திருக்கோம். நல்லபடியாக எல்லாரும் வெளியே வரணும். என் பேர் கார்த்திகா. நான் காப்பாடுலேருந்து வரேன். என் கணவர் சோஸ்மாவில் பிடிபட்டிருக்காரு. 1 வருஷம் ஆச்சு. ஆனால் எந்த ஒரு தீர்ப்பு கிடைக்கல. 1 வருஷம் கூட அவர் உள்ளதாக இருக்காரு. அவரும் உடல்நிலை சரியாக இருக்காரு. அவங்க அப்பாக்கா 55 வயசு, அப்பா வயசானவர். கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும். செஞ்சாங்களோ செய்யலையோ அந்த தவறை ஒரு ஆளுக்கு 5 வருஷம் அப்படின்னா அந்த ஃபேமிலி என்ன இது பண்ணிச்சு? சரி, அது ஒரு தவறு செஞ்சாங்க, செய்யலை, ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கணும். எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம இப்படியே மக்காமாக்கு போகிறது வர்றது, வயசான காலத்தில் அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு எதுவுமே ஒன்று கிடைக்காம இருக்குது. இதில் நான் வாரம் வர 7 நாள் கழிச்சு போய் ஜும்பா வேறு. என் கணவர் வீட்டில் அவர் தான் வேலை செய்கிறாரு. அவங்க ஃபேமிலி அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் நான் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணுறேன். பேர் யோகபூர்ணி. நான் காப்பாடுலேருந்து வரேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் தேவகுமரன். இந்த சுஷ்மான்ற ஒரு பேரில் தூக்கி போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு OKU பேஷண்ட். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஹேண்ட் அவருக்கு வேலை செய்யாது. அவர்னால மைக்ரீன்லாம் ரொம்ப தாங்க முடியாது. மண்டையெல்லாம் அடிபட்டிருக்கு. இந்த கையும் லைக் இப்படி தான் அவரால் தூக்க முடியும். இருந்தாலும் அவர் தூக்கி போட்டு உள்ளே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ரொம்ப மைக்ரீனோட ரவத்தானுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டுறாங்க. நம்ம மருந்து கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. எவ்ரிதிங் நிறைய ப்ராப்ளம் இருந்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சுஷ்மாலன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரம் தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் தீர்வு கிடைக்கணும். எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்குது. மொதல் பிள்ளைக்கு 14 வயசு, இன்னொரு பையனுக்கு 12 வயசு, 8 வயசு பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாமே அப்பான்னு கேட்குறாங்க. பிள்ளைங்களும் ரொம்ப அப்பா இல்லாமல் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்கோம். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இவங்க என்னோட தங்கச்சி. ஸோ இவங்க பேர் திவ்யதர்ஷினி. இவங்களோட கணவர் தான் இப்போ சுஷ்மாவில் பிடிபட்டு இருக்காங்க உள்ள. லாஸ்ட் இயர் பிடிபட்டாங்க. அவர் பிடிப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதா. ஏன்னா இவங்க இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களும் வேலை இல்லை, பேபியும் பார்த்துக்கணும். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தாலும் அப்பப்போ கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ பிள்ளை மெயின் பிள்ளை தான். அவங்க அப்பா அந்த மாதிரி கேட்குறாங்க. திடீர்னு நாங்கள் இல்லைன்னா என் தங்கச்சி பிள்ளைங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணுறோம். கொஞ்சம் இல்லை, நிறையா கஷ்டப்படணும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடச்சி ஆகணும். திரும்பி வாழணும்னு நினைக்கிறவங்க இப்போ பிடிபட்டுட்டாங்க. ஸோ அவங்க திருந்தினதுக்கு என்ன பயன் இருக்குது? என்னோட கேள்வி அதுதான். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.